பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். தஜ்வீத் பாடம் 12a. இன்றைய பாடத்தில் மத்துடைய எழுத்துக்களை பற்றி சற்று பார்ப்போம். மத்துடைய எழுத்துக்கள் அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வா. அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வா. இது மூன்றும் மத்துடைய எழுத்துக்கள் ஆகும். அதாவது இது மூன்றும் வரும் பொழுது குர்ஆனில் நீட்டப்படும். உதாரணமாக முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது அலிஃபை பற்றி பார்ப்போம். இந்த அலிஃப் வந்த நிலையில் அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஏதாவது 28 எழுத்துக்களில் ஏதாவது எழுத்து ஜபர் செய்யப்பட்ட நிலையில் இருந்தால், அலிஃப் வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து ஜபர் செய்யப்பட்ட நிலையில் இருந்தால் அது ஆ வாய் காலியான நிலையில் ஆ என்ற உச்சரிப்புடன் அது ஓதப்படும். உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை ஹம்சா வந்துள்ளது. ஹம்சாவுக்கு அதாவது ஜபர் செய்யப்பட்ட நிலையில் வந்துள்ளது. அதற்கு பின்னால் உள்ள எழுத்து அலிஃப் வந்திருப்பதால் இது ஆ என்ற உச்சரிப்புடன் நீட்டப்படும். இரண்டாவது சுக்குன் செய்யப்பட்ட யா. சுக்குன் செய்யப்பட்ட யாவை நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு முன்னால் உள்ள எழுத்து அரபு எழுத்துக்கள் 28 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து சேர் செய்யப்பட்ட நிலையில் இருக்குமேயானால் அது ஈ என்ற உச்சரிப்புடன் கீழ்த்தாடை பணிந்த நிலையில் ஈ என்ற உச்சரிப்புடன் அது நீட்டப்படும். உதாரணமாக 28 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து சேர் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் சுக்குன் செய்யப்பட்ட யா வருமேயானால் அது நீட்டப்படும். உதாரணமாக 2ஐ பார்க்கலாம். அதாவது ஹம்சா கசரு செய்யப்பட்டுள்ளது. கசரு செய்யப்பட்ட ஹம்சாவுக்கு பின்னால் சுக்குன் செய்யப்பட்ட யா வந்துள்ளதால் இது ஈ என்பதாக நீட்டப்படும். சேர் செய்யப்பட்ட ஹம்சாவுக்கு பின்னால் சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திருப்பதால் அது ஈ என்பதாக நீட்டப்படும். மூன்றாவது சுக்குன் செய்யப்பட்ட வா. இதற்கு முன்னால் உள்ள எழுத்து பேஷ் செய்யப்பட்டு இருந்தால் 28 எழுத்துக்கள் அதில் ஏதாவது ஒரு எழுத்து பேஷ் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் உள்ள எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட வா வருமேயானால் அது ஊ என்ற உச்சரிப்புடன் 2 உதடுகளும் குவிந்த நிலையில் அது நீட்டப்படும். உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இங்கே படத்தில் பா என்ற எழுத்து பேஷ் பெற்றுள்ளது. அதற்கு பின்னால் உள்ள எழுத்து வா சுக்குன் செய்யப்பட்டுள்ளதால் அது பூ என்பதாக உச்சரிக்கப்படும். இதனுடைய விரிவான விளக்கத்தை அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம். இன்றைய பாடத்தில் மத்துடைய அலிஃபை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். அலிஃப் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அது எந்தவித ஹரக்கத்துகளையும் அது சுமக்காது. எந்தவித ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, ஜபர், சேர், பேஷ் இவைகள் எந்த ஒன்றையும் இந்த மத்துடைய எழுத்து அலிஃப் அலிஃப் இது சுமக்காது. உதாரணமாக குர்ஆனில் நாங்கள் பார்க்கலாம். அலிஃப் எந்தவித ஹரக்கத்திலையும் சுமந்த நிலையில் அது இடம்பெற மாட்டாது. மாற்றமாக சுக்குன் மாத்திரம் செய்யப்படும். அந்த சுக்குனும் மறைமுகமாக காணப்படும். சுக்குன் வெளியே காணப்பட மாட்டாது. உதாரணமாக பா என்பதாக இந்த படத்தில் நாங்கள் பார்த்தால் பா என்பதாக நீட்டப்படும் பொழுது இங்கே மத்துடைய அலிஃப் வந்துள்ளது. அதற்கு முன்னால் ஜபர் செய்யப்பட்ட பா வந்துள்ளது. எனவே இங்கே நீட்டப்படும் பா. அதுபோல அடுத்ததை நாங்கள் பார்த்தால் ஜா, ஹா, தா, சா, ஃபா என்பதாக நாங்கள் உச்சரிப்போம். இங்கே அலிஃபுக்கு சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. அது மறைமுகமாக காணப்படுகின்றது. ஒரு அலிஃப் குர்ஆனில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அலிஃப் வந்து அது எந்தவித ஹரக்கத்துகளையும் நாங்கள் சொன்னோம் எந்தவித ஹரக்கத்துகளையும் அது சுமக்காது. மாறாக சுக்குன் மாத்திரம் செய்யப்படும். சுக்குன் மாத்திரம் செய்யப்படும் பொழுது அதற்கு சுக்குன் வெளியே காட்டப்பட மாட்டாது. சுக்குன் மறைமுகமாக செய்யப்படும். மறைமுகமாக செய்யப்பட்டிருக்கும். அது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அலிஃப் வந்தால் குர்ஆனில் அது மறைமுகமாக சுக்குன் செய்யப்பட்டுள்ளது என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மத்துடைய அலிஃபாகும். அது நீட்டப்படுமாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஜபர் செய்யப்பட்ட நிலையில் வர வேண்டும். இங்கே உதாரணங்களை பா, ஜா, ஹா இந்த உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜபர் செய்யப்பட்ட எழுத்து அதற்கு பின்னால் ஒரு அலிஃப் வந்துள்ளது. அது சுக்குன் மறைமுகமாக செய்யப்பட்டுள்ளது.
எனவே அது நீட்டப்படும். அது மத்துடைய அலிஃபாகும். சில இடங்களில் குர்ஆனில் சில இடங்களில் அனைத்து பிரதிகளிலும் நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனில் சில இடங்களில் அலிஃப் வந்திருக்கும். அந்த அலிஃபுக்கு சிறிய வட்டம் போடப்பட்டிருக்கும். இந்த வட்டம் போடப்பட்ட சில இடங்கள் இது மேலதிகமான அலிஃப் ஆகும். இந்த இடத்தில் நாங்கள் நீட்டப்படக்கூடாது. இந்த இடத்தில் நீட்டப்படக்கூடாது. அதாவது மத்துடைய அலிஃப் என்றால் அது எந்தவித ஹரக்கத்துகளையும் சுமக்காது, மாற்றமாக சுக்குன் செய்யப்பட்டிருக்கும். அது மறைமுகமாக செய்யப்பட்டிருக்கும். மாற்றமாக மேலதிகமான அலிஃப் என்று சொல்லும் பொழுது அது குர்ஆனில் சில இடங்களில் வரும். ஆனால் அது அந்த அலிஃபுக்கு மேலே சிறிய வட்டம் ஒன்று போடப்பட்டிருக்கும். நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது மேலதிகமான அலிஃபாகும். உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். உதாரணம் ஒன்றை பார்க்கும் பொழுது கஷவ் என்பதாக இங்கே உதாரணம் ஒன்று எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இங்கே வந்துள்ள அலிஃப் மேலதிகமான அலிஃபாகும். மேலதிகமான அலிஃப், அதற்கு முன்னால் சுக்குன் செய்யப்பட்ட வா வந்துள்ளது. எனவே இது நீட்டப்பட முடியாது. நாங்கள் சொன்னோம், ஒரு அலிஃப் வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஜபர் செய்யப்பட்டு இருந்தால் மாத்திரமே அது நீட்டப்படும். இங்கே வா சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. எனவே அது நீட்டப்பட முடியாது. உதாரணம் 2 பார்க்கும் பொழுது இது 2 உதாரணங்களும் ஒரே உதாரணங்கள் தான். மாற்றமாக சில நாடுகளில் அச்சு வேறுபாடுகள் இருப்பதால், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து இவைகள் போன்ற நாடுகளில் அச்சு வேறுபாடுகள், குர்ஆன் பிரதி அச்சு வேறுபாடுகள் இருப்பதால் இந்த இடங்களில் மாற்றமடையும். அதாவது இது மத்துடைய எழுத்து வா, நாங்கள் சொன்னோம் சுக்குன் செய்யப்பட்ட வா மத்துடைய எழுத்தாகும். இது இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது உதாரணத்தில் சுக்குன் செய்யப்பட்டுள்ளது, அது வெளிக்காட்டப்பட்டுள்ளது. வாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டு அது வெளிக்காட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது உதாரணத்தில் வாவுக்கு சுக்குன் செய்யப்படவில்லை. மாற்றமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், வா அனைத்து வா யா இது இரண்டும் எல்லா விதமான ஹரக்கத்துகளையும் சுமக்கும். ஜபர், சேர், பேஷ் இவைகளை சுமந்த நிலையில் இந்த வாவும் சரி யாவும் சரி குர்ஆனில் உள்ளடக்கப்படும். மாற்றமாக இவ்வாறு வரும் பொழுது எந்தவித ஹரக்கத்துகளும் இந்த வாவுக்கோ யாவுக்கோ எந்தவித ஹரக்கத்துகளும் இல்லாத நிலையில் வரும் பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதற்கு மறைமுகமாக சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. அதாவது அலிஃபுக்கு எந்தவித ஹரக்கத்துகளும் இல்லாத நிலையில் அதை எவ்வாறு நாங்கள் சொன்னோமோ அதுக்கு மறைமுகமாக சுக்குன் செய்யப்பட்டுள்ளது, அது நீட்டப்பட வேண்டும் என்பதாக நாங்கள் சொன்னோமோ அதுபோல இந்த ஏனைய 2 மத்துடைய ஹலுத்துக்களுக்கும் எந்தவித ஹரக்கத்துகளும் இல்லாத நிலையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அது சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக 1 2 பார்க்கலாம். இது 2 வெவ்வேறு பிரதிகள். உதாரணம் 1 கஷவ், இது ஒரு பிரதியில் அச்சிடப்பட்டுள்ளது. உதாரணம் 2 கஷவ், இதுவும் ஒரு பிரதியில் அச்சிடப்பட்டுள்ளது. முதலாவது உதாரணத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டுள்ளது, இரண்டாவது உதாரணத்துக்கு சுக்குன் செய்யப்படவில்லை, மாற்றமாக மறைமுகமாக சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. உதாரணம் 3 நாங்கள் பார்க்கும் பொழுது பல என்பதாக வந்துள்ளது. இது குர்ஆனில் நாங்கள் பார்க்கும் பொழுது கால என்பதாக வரும். மாற்றமாக இங்கே கல என்பதாக வந்துள்ளது. அந்த அலிஃப் இங்கே இல்லாத காரணத்தால் இது நீட்டப்பட முடியாது. காப் சபர் செய்யப்பட்டுள்ளது, அதற்கு பின்னால் லாம் சபர் செய்யப்பட்டுள்ளது. இது இரண்டுக்கும் இடையில் அலிஃப் ஒன்று வரும், வெறுமனே அலிஃப் ஒன்று வரும். சுக்குன் செய்யப்பட்ட அலிஃப், மறைமுகமாக சுக்குன் செய்யப்பட்ட அலிஃப் மத்துடைய அலிஃப் வரும். எனவே அது கால என்பதாக நீட்டப்படும். இங்கே கால என்பதாக ஓதப்படும், கால என்பதாக நீட்டப்பட முடியாது. உதாரணம் 4 நாங்கள் பார்க்கும் பொழுது பை என்பதாக வந்துள்ளது. பா என்பது நீட்டப்பட வேண்டுமாக இருந்தால் ஜபர் செய்யப்பட்ட பாவுக்கு பின்னால் அலிஃப் வர வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் இங்கே மாற்றமாக சுக்குன் செய்யப்பட்ட யா வந்துள்ளது. எனவே பா என்பதாக நீட்டப்பட முடியாது, இது பை என்பதாக ஓதப்படும். உதாரணம் 5 பார்க்கும் பொழுது பௌ, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஜபர் செய்யப்பட்ட எழுத்துக்கு பின்னால் ஒரு மத்துடைய அலிஃப் வர வேண்டும், அப்பொழுது மாத்திரமே அது நீட்டப்படும். இங்கே சுக்குன் செய்யப்பட்ட வா, இது மத்துடைய எழுத்தாக இருந்தாலும் இது சுக்குன் செய்யப்பட்ட வா, அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஜபர் செய்யப்பட்டுள்ளதால் இது நீட்டப்பட முடியாது. உதாரணமாக பௌ என்பதாக நாங்கள் ஓதுவோம். உதாரணம் 6, உதாரணம் 7, உதாரணம் 8 இவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது பல, பலி, பலு என்பதாக நாங்கள் ஓதுவோம். ஆனால் மாற்றமாக இது பால, பாலி,
பாலு என்பதாக ஓத முடியாது. இது 2 எழுத்துக்களை கொண்டுள்ளது. அலிஃப் எந்தவித எழுத்துக்களிலும் வரவில்லை. எந்தவித சொல்லிலும் அலிஃப் வராத காரணத்தால் இவைகளை நாங்கள் நீட்டப்பட முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சுக்குன் செய்யப்பட்ட யா இதை பற்றி விரிவாக தெளிவாக நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.